தோசை அப்பளமாடா மொறுமொறுன்னு இருக்குது. நீங்கள் நவுறு அம்மா எங்கன்னு பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வீடட்கே விலாக்ஸ். நான் உங்கள் கார்த்திக். நாம் இப்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்குங்க. இங்கேருந்து நாம் நைட்டு ட்ரெயின் பிடிச்சி பெங்களூர் போக போகிறோம். பெங்களூர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நம்ம சிக்மங்களூர் போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கனாக்கா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா நம்ம நேற்று நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பணும். நைட்டு 10:50க்கு ட்ரெயின். இங்கே மார்னிங் 4:30க்கு ரீச் ஆகணும். வர இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் செம்ம மழை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் லான்ச்சு புக் பண்ணி இங்கே இருக்கோம். லான்ச் பார்த்திங்கனாக்கா per hour 30 rupees, extra hours 20 rupees. ஆனால் இவங்க புக்கிங் எடுக்கிறதே 2 hours சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ லாஞ்சில் நம்ம ஆப்போசிட்டில் இருக்குல்ல, இதுதான் லாஞ்சு. ஃபுல்லாக ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம 6 மணிக்கு கேப் புக் பண்ணியிருக்கோம். கேப் வந்தோடனே நான் இங்கேருந்து கிளம்பி சிக்மங்களூர் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 அரௌண்ட் 240 to 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சிக்மங்களூர் போகிறதுக்கு. கேப் ஒரு 6:30 போல் வரும். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க நமக்கு சேலத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ரீச் ஆகலை. இதுக்கப்புறம் தான் ரீச் ஆகுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கேப்பில் கிளம்பி சிக்மங்களூர் போக போகிறோம். ஓகேங்க, கேப் வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம ட்ராவல்ஸை புக் பண்ண மினி பஸ்ஸும் வந்துடுச்சு. இப்போ நம்ம பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சிக்மங்களூர் போகிறதுக்காக கிளம்பியாச்சுங்க. வண்டியில் போயிட்டே இருக்கோம். வாங்க போகலாம். தமிழ்நாட்டில் மட்டும் புரட்டாசிங்களா? கொஞ்ச நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாம் ஹைவேஸில் இருக்கிற ஹோட்டல் உடுப்பி கார்டன் அங்கே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோங்க. எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வண்டி விட்டு இறங்கி உள்ளார போயிட்டுருக்காங்க. நாமளும் உள்ளே போயிட்டு சாப்பிட்லாம். தோசை அப்பளமாடா மொறுமொறுன்னு இருக்குது.
இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கேங்கை தாங்க ஆக்கிரமிச்சு வந்தாங்க. ஆளாளுக்கு வந்து ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவங்க பிடிச்ச ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்லாம் வந்து நல்லா ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம சிக்மங்களூர் நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கலாம். வாங்க போகலாம். அதாங்க மார்னிங் வந்து ஹோட்டலில் வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி சிக்மங்களூர் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து கேப் வண்டி. இதில் தான் வந்து நம்ம பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். 3 நாள் நம்ம இந்த வண்டியை தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸில் வந்து உள்ளார சாப்பிட்டுட்டே இருக்காங்க. முடிச்ச உடனே கிளம்பிடுவோம். நாம் ஒரு பக்கம் ஜன்னல் வழியே இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டே போயிருக்கப்போ வண்டிக்குள்ளே இருந்த குட்டீஸ் எல்லாம் வந்து நல்லா சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்கள் அவங்க எவ்வளோ ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. நாம் ஒரு பக்கம் இந்த குட்டி பசங்களுடைய டான்ஸையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜன்னலுக்கு வழியே தெளிகிற இந்த நேச்சரோட ப்ளசண்ட்டான கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோட்ஸில் நிறைய தென்னை மரங்கள்லாம் வந்து பார்க்க முடியாதுங்க. நிறைய தோப்புலாம் வந்து வச்சுருக்காங்க. கிளைமேட்லாம் வந்து பார்க்கும்போது இப்போவே நம்ம என்னமோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அவ்வளோ சில்னஸாக இருக்குது. வெயில் அதிகமாக எதுவுமே இல்லை. ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம சிக்மங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. வந்து ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நம்மளுடைய ரூம். சிக்மங்களூர் ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் நேம் வந்து மகாராஜா இன். இதுதான் வந்து ரூம். ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசிலாம் இருக்குதுங்க. ரெஸ்ட் ரூம். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ தான் வந்து ரூமுக்கு வந்தோம். ரொம்ப நேரம் ஆகுது. காலையில் மார்னிங் வந்து ஒரு 6 to 7 o'clock கிளம்பணும் பெங்களூரில். இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. வரும்போதே வந்து மார்னிங் வந்து லஞ்சு அண்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ரீச் ஆகணும். இப்போ மணி வந்து 4:30 மேலே ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணது யோசிப்போம். ஓகே, பாய். ஹாய்ங்க, ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்தோம். இங்கே காஃபி குடிக்கலான்னு அந்த ஷாப்பில் தான் நின்றுருக்கேன். காஃபிலாம் குடித்து முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி டைம் போனதே தெரியல. அது நைட் ஆகிடுச்சு. நாம் நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. நல்லா ஃபஸ்ட் டே வந்து நம்மளுக்கு எங்கேயும் வெளியில் போய் சுற்றி பார்க்க முடியல. அதுக்கு நமக்கு டைமும் இல்லை. நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம்.
வணக்கம் மக்களே. அடுத்த நாள் காலை எல்லாரும் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ பிளேசஸ் போய் சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ரெடியாகி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வண்டிக்காக. டிரைவர் அண்ணாக்கு ஃபோன் பண்ணியாச்சு. அவர் வந்தோடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். வண்டியும் வந்துடுச்சுங்க. எல்லோரும் வந்து வண்டியில் ஏறிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு இங்கேருந்து ஒவ்வொரு பிளேசஸை போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகலாங்களா? கொஞ்ச நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாம் ஸ்ரீ காஃபி அப்படின்ற இடத்துக்கு வந்துருக்குங்க. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், கர்நாடகா அப்படின்னாவே வந்து ஒரு காஃபி லேண்டு, ஃபுட் பிளேஸ் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்மங்களூர்லேயே வந்து ஒரு காஃபி பேரடைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த சிலையை வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற காஃபி தொழிலாளர்களாக இருக்காங்களே, அந்த தொழிலாளர்களை வந்து ஹானர் பண்ணுற விதமாகவும், இங்கே இருக்கிற காஃபி கல்ச்சரை வந்து அவங்க இது பண்ணுறது விதமாகவும் வந்து இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கே வந்து நல்ல தரமான வந்து காஃபி வந்து கிடைக்கும். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடம்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம அடுத்த பிளேஸுக்கு கிளம்பலாம். இந்த சிலையை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அந்த சிலைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்கா சின்னதாக வந்து ஒரு குளம் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய இந்த வாசகெலாம் வந்து மேய்ச்சிருக்குங்க. அதில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது 2-3 வாசல் இருந்தது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறது. அங்கேருந்து இந்த பக்கம் ஜாலியாக சுற்றி வந்துட்டு இருக்குங்க. ஒன்று முன்னாடி ஒன்று அழகாக லைனாக போய்ட்டுருக்கு. இங்கே பாருங்கள், 2 வாரத்து ஜாலியாக தனியாக போயிட்டு இருக்குங்க. நடக்கிறதே பார்க்கறது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓ, உள்ளே போயிடுச்சுங்க, மறைஞ்சு விட்டது. வாத்து கத்துற சவுண்டு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸ்ரீ காஃபியில் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்கே காஃபிலாம் குடிச்சிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. கிளம்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிக்கலாகிடுச்சு. என்னன்னாக்கா நாம் வந்து புக் பண்ணியிருந்தது ஒரு மினி பஸ். இது வந்து 32 சீட்டர் பஸ்ஸு. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே மேலே ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து அந்த பஸ்லாம் வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து அங்கே இருக்கிற 16 சீட்டர் வந்து 2 வேனை புக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அது மூலிமா வந்து நாங்கள் 2 குரூப்பாக பிரிஞ்சு 2 வகையில் ட்ராவல் பண்ணாதான் வந்து மேலே வந்து அலோவ் பண்ணாங்க. அப்படியே போய்ட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ட்ராவல்ஸ் கம்பெனி வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு இது முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் அவங்க சொல்லலை. நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேனாக புக் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து மேலே வந்து அலோடு வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஆள் எவ்வளோ பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிவிட்டு வாங்க. ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க?
இன்றைக்கி நம்ம சிக்மகளூரில் வந்து மார்னிங் வந்து கிளம்பி இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா தூரல் ஆக்சுவலாக வந்து போட்டுகிட்டே இருக்குது. ஒரு சின்னதாக அந்த வரவையில் ஒரு ஃபால்ஸ் இருந்தது. இப்போ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். சாரிங்க, திடீர்னு அந்த இடத்துல மழை வந்துருச்சுங்க. மழை அதிகமாக பெஞ்சதால் வந்து நம்ம கிட்ட போய் பார்க்க முடியல. இதுக்கு நேரம் வந்து நம்ம வண்டியில் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் மழை நிற்கிற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ வேறு இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா மழை மறுபடியும் நின்றுடுச்சுங்க. சரி, இப்போது நம்ம இன்னொரு பிளேஸ் போய் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரப்போ டைம் இருந்துச்சுனாக்கா அந்த நிறுத்தி பார்க்கலாம். இல்லை டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் வரவையிலே உனக்கு ஜஸ்ட் அந்த ஃபால்ஸ் மட்டும் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாங்களா? இந்த சீட் மட்டும் பாருங்க, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பா, வேற லெவலுங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் நான் நிறைய ஹில் ஸ்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஊட்டி, கொடைக்கானல், நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து வேறு பிளேசஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஹில்ஸ் இருக்குது. பட் கர்நாடகாவில் இப்போது நாங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது. நிஜமாவே வேற லெவலுங்க. கிளைமேட்டும் அவ்வளோ சில்னஸாக சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நாம் வந்து இந்த பிளேஸுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்தோட பேர் வந்து 3 பாயிண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போய் இறங்க போகிறோம். போய்ட்டு இறங்கி வண்டியில் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய கேங்ஸ்லாம் வந்து கூப்பிட்டுட்டு இன்னொரு வேனில் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் சேர்த்து கூப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இடத்த வந்து கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வியூ பாயிண்ட்லாம் இருக்கும். வந்தாச்சு. நம்ம போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பலாம். அப்படியே அம்மா எங்கன்னு பாருங்க.
ஐ கெஸ் ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டு இருக்காங்க முன்னாடி. நம்ம தான் நடந்து போட்டுருக்கோம். கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது மேலே. அப்படியே நடந்து போயிட்டு மேலேருந்து என்ன வியூஸ் தெரியுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறது. போய்கிட்டே இருக்குங்க. டாப்புக்கு ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம். அப்படியே இந்த பக்கம் வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே அந்த பக்கம் வந்து இன்னும் டாப்பிங் இருக்குங்க. இங்கேயே கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுங்க. ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய எடுத்தாச்சு. கிளைமேட் வேறு வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மேபி மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டார்க் க்ளவுட்ஸும் வந்து அங்கங்கே பார்க்க முடியுது. சூரியலும் வந்து லேசாக ஒன்று போட்டுட்டு இருக்குது. மேபி மழை வந்துச்சு அப்படின்னாக்கா வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நம்ம இங்கேருந்து கிளம்பியே ஆகணும். நாம் மலைக்கு மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டுங்க. அந்த பிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுங்க. மழையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வண்டி டிரைவர்கிட்ட சொல்லியாச்சு, வண்டி பக்கத்தில் எடுத்துட்டாரு. அங்கே நம்ம வண்டியில் ஏறிட்டு கிளம்புவோம். இந்த இடத்துக்கு போக மனசே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருக்குது.